கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் வருகை பற்றி தெருப்பாடல், தெருப்பிரசங்கம் முறையிலான YMCA ஞாயிறு பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இணைந்து வழங்கும் ஒரு புதிய முயற்சி. ஒன்னு சொல்லிட்ட, இட்ஸ் ஸ்ட்ரீட் பிளே. இட்ஸ் ஸ்ட்ரீட் பிளே. ஒன்னு சொல்லிட்ட, டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அண்ணா, இப்படி பேச இது என்ன அவார்ட் ஃபங்க்ஷனா? ஆண்டோர் ஃபங்க்ஷனா? இட்ஸ் ஸ்ட்ரீட் பிளே. ஒன்னு சொல்லிட்ட. வெயிட் பண்ணு, அண்ணன் ஏதோ சொல்ல வராரு. ஐயா அம்மா வணக்கம். ஆமா, இயேசு பிறந்தார் உனக்கும். ரகசியமா இயேசு வருக வரும், வற்றாத நதியா மகிழ்ச்சி தரும். ஒன்னு சொல்லிட்டா. தயவு செஞ்சு சொல்லிடுங்கண்ணா, தலை வலிக்குது. புல் மீது பாலகன், பாவமளித்த ரட்சகன், சமதான காரண, சர்வலோக வல்லவ, நெஜம் புரியல, நலன் மறையில, நித்திய அன்பு நித்தம் விலகில, கல்வாரி சிலுவையை தூக்கி நடந்துட்டு பாவி நீச்சி கொண்டு தூக்கி எறிய, கடல் நடுவில் நான் ஏசுத கலங்கற, அட வெளிச்ச வருதுடா நீ ஏன் கலங்கற. Don't cry bro, don't cry sis. இயேசு பாவத்தை மன்னிச்சாருன்னு சொல்றீங்களா? அது எப்படின்னா மன்னிச்சாரு? அவர் உடைத்து நொறுக்கப்பட்ட, முள்முடி சூட்டப்பட்ட, சிலுவையை ஏற்றுக்கொண்ட, சின்னசையும் சேர்த்து கொண்ட, நொறுக்கப்பட்ட, முள்முடி சூட்டப்பட்ட, சிலுவையை ஏற்றுக்கொண்ட, சின்னசையும் சேர்த்து கொண்ட. சின்னர்ஸா? அட பாவிங்களை சொல்றாங்கப்பா. அடப்பாவி, பாத்தியா? இப்படி யாரும் ஒருத்தனை பாவின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் அவர் தன் ஜீவனை கொடுத்தாரு. ஒட்டுக்கிட்டதுல நமக்கு ஒரு புண்ணியம் வந்திருக்குன்னு சொல்றீங்க. என்னவா நகைச்சுவையா? பத்திரம் பத்திரம். நானும் அதான் சொல்றேன். இருதயம் பத்திரம், நித்திய நிரந்தரம், சிந்தனை முக்கியண்டா, கலர் வித்த காட்டு பூமிடா, காரணம் இல்லாம கவுத்துருண்டா. இருதயம் பத்திரம், நித்திய நிரந்தரம், சிந்தனை முக்கியண்டா, கலர் வித்த காட்டு பூமிடா, காரணம் இல்லாம கவுத்துருண்டா. ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டா. 4 வரி பாடல, அதுக்குள்ள தண்ணியா? சுத்தமெல்லாம் சுத்தமில்லை, மனதின் சுத்தமே பரிசுத்தம். புரியுதா? சுத்தம். நாம ஏன்னா இப்படி போறோம், நாம அப்படியே போவோம். அப்படியே சொல்ற. நெஞ்சம் புரியல, நிழல் மறையில, நித்திய அன்பு நித்தம் விலகில, கல்வாரி சிலுவையை தூக்கி நடந்துட்டு பாவி நிச்சி கொண்டு தூக்கி கடல் நடுவில்லன்னா இயேசுத கலங்கற, அட வெளிச்ச வருதுடா நீ ஏன் கலங்கற. கடல் நடுவில்லன்னா இயேசுத கலங்கற, அட வெளிச்ச வருதுடா நீ ஏன் கலங்கற. Don't cry bro, don't cry sis. ஒன்னு சொல்லட்டான்னு சொன்னீங்களே, அந்த ஒண்ணு என்னன்னு சொன்னீங்களாண்ணா? எப்படி வரலாற்றை பிரித்து கிறிஸ்துவின் பிறப்பு நிச்சயமாய் நடந்ததோ அதே போல கிறிஸ்துவின் வருகையும் நிச்சயமாய் வரும். விசுவாசமாய் பரிசுத்தமாய் நடந்து வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவர், மற்றவர்கள் கைவிடப்படுவர். எப்படின்னா இயேசுவோட வருகை வரும், அதுக்கு நாம எப்படின்னா ஆயத்தமாகணும்? ரகசியமா இயேசு வருக வரும், வற்றாத நதியா மகிழ்ச்சி தரும். ஆயத்தப்படுத்து, ரட்சிப்ப காத்துக்கோ, விசுவாசம் பார்த்துக்கோ, ரட்சக ரைடு வரும் ரெடியாயிரு, மனசு பார்த்து மார்க் வரும் ஸ்டெடியாயிரு. ஆயத்தப்படுத்து, ரகசியமா இயேசு வருக வரும், வற்றாத நதியா மகிழ்ச்சி தரும். ஆயத்தப்படுத்து, ரட்சிப்ப காத்துக்கோ, விசுவாசம் பார்த்துக்கோ, ரட்சக ரைடு வரும் ரெடியாயிரு, மனசு பார்த்து மார்க் வரும் ஸ்டெடியாயிரு. ஆயத்தப்படுத்து. அப்படியாங்கண்ணா? அப்போ நான் எப்பவும் அவர் கூட இருக்கணும் அப்படின்னா நான் என்னங்கண்ணா பண்ணணும்?
விசுவாச தொலைபேசி தவறாம தினம் பேசி வேதவாசி ஜெபம் பேசி ஹெவன்ல நீ தண்ட சொகவாசி வேதவாசி ஜெபம் பேசி ஹெவன்ல நீ தண்ட சொகவாசி விசுவாச தொலைபேசி தவறாம தினம் பேசி வேதவாசி ஜெபம் பேசி ஹெவன்ல நீ தண்ட சொகவாசி வேதவாசி ஜெபம் பேசி ஹெவன்ல நீ தண்ட சொகவாசி. நிஜமா புரியல அண்ணாத்த. பைபிள் வாசிச்சா பத்தாது, வசனப்படி வாழ்க்கை ஃபுல்லா வாழணும்னு சொல்றாப்ல. நாங்க இனி அப்படிதான் வாழ போறோம் வசனப்படி தேவனுக்குள்ளார. அப்போ நீங்க ஒரு வழியா அந்த ஒன்ன சொல்லி முடிச்சிட்டீங்கண்ணா. எவ்வா